ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட். நான் காலிஃப்ளவர் 65 செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மார்க்கெட்டில் விற்கிற மசாலா தேவையில்லை, நம்ம வந்து வீட்லேயே இருக்கிற மசாலா வச்சு செய்யலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து அடுப்பில் தண்ணி வச்சு நல்லாவே கொதிக்க வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். இது மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லாவே இதுக்கு வந்து மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். இது வந்து ஒரு பிளான்ச் பண்ணுற மாதிரி தான். கொஞ்சமாக நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் தனியாக. நம்ம இப்போ பேட்டர் செய்யலாம். 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, cornflower மாவு 6 டேபிள் ஸ்பூன், இதுக்கு வந்து சோள மாவுன்னு சொல்கிறாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இது அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக், இது போட்டால் நல்லாயிருக்கும் ஸ்ட்ரெச்சரு. ஃபுட் கலரிங் ஆப்ஷனலு, கொஞ்சமாக போட்டுங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொடியான இருக்குன்னு மல்லி இலை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொடியான இருக்குன்னு கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு இஞ்சி விழுது, இதுக்கு நல்லாவே வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி போட்டு நல்லாவே இந்த பேட்டருக்கு செஞ்சுக்கலாம். இட்லி மாவுக்கு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி திக்காக நம்ம வந்து கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதுக்கு நம்ம வந்து சைடில் வச்சுட்டு காலிஃப்ளவருக்கு இப்போ பார்க்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மொதையும் போட்டிருக்கோம். காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்ம இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடக்குள்ள காலிஃப்ளவருக்கு உள்ள இந்த ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவர் இந்த பேட்டரில் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண விடலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுவிட்டேன். நல்லாவே சூடாகிடுச்சு எண்ணெய். இப்போ நம்ம வந்து ஒன்றா இந்த காலிஃப்ளவருக்கு போடலாம். பார்த்து போடுங்க. போட்டதுமே நம்ம வந்து திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்கு இதை வந்து வேக விடணும். 2 பக்கமும் நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லாவே வந்து இதுக்கு வேக விட்டு திருப்பிக்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், நான் வந்து செகண்ட் பேட்ச் போட்டுட்ருக்கிறேன். இந்த ரெசிபி நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. நான் பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 8-10 பூண்டு எடுத்து நல்லாவே வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் பொடியாக. அதையும் போட்டுக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய்க்கு 3-4 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நல்லாவே கொஞ்சம் நேரத்துக்கு இது ப்ரௌன் வர மாதிரி வதக்கலாம் நம்ம. இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவருக்கு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம தாளித்து விட்டது நல்லாவே காலிஃப்ளவரில் கோட்டிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டுக்கே போகாத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஈவினிங் ஸ்நாக் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. என்ஜாய் சார்.